தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் நற்கருணையுடைய அடிப்படையில். ஏன்னா யோவானுடைய நற்செய்தி நற்கருணை நற்செய்தின்னு ரொம்ப அழகாக நற்கருணை பற்றின விளக்கங்கள் அடையாளங்களாக ரொம்ப அழகாக சொல்லுவார் யோவான் நற்செய்தியாளர். ஏன் ரெண்டுலேயும் திருவழிபாட்டு முறையினோட எக்ஸ்பிளனேஷனும் பைபிளும் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன் அப்படின்னா, திருவழிபாட்டு முறை மட்டும் சொல்லிட்டு போகும்போது சிலவங்க நினைப்பாங்க, என்ன ஃபாதர் இதெல்லாம் தியாலஜியில் படிக்க வேண்டியதானே ஃபாதர், ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் தானே படிக்கணும் ஃபாதர் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் படிக்க வேண்டிய விஷயம் மட்டும் கிடையாது திருவழிபாட்டு முறை. நாங்கள் ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் அதை வழி நடத்துறதுக்காக படிக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக படிக்கிறோம். எங்களுக்கு சொல்லித்தராங்க, நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் கற்றதை உங்களுக்கு கற்றுத்தருகிறோம். ஏன் கற்றுத்தருகிறோம்? ஏனெனில் ஒரே உடலாக இந்த ஆராதனையை நடத்த வேண்டும். ஒரே உடலாக, ஏனெனில் இதனுடைய ஆழ்ந்த சிந்தனைகள், அது ஆழ்ந்த வழிபாடுகள். சாதாரணமாக நம்ம போய் மற்ற மதங்களிலோ மற்ற கோயிலுக்கோ போய் ஏதோ சும்மா செஞ்சுட்டு வர மாதிரி கிடையாதுங்க இந்த திருவழிபாட்டு முறை அப்படின்றது. ஏன்னா இது இறைவன் செய்யும் லிட்டர்ஜி, இறைவன் செய்கிற செயல் அது. அப்போ அந்த செயலை திருவழிபாட்டு முறையின் வழியாக திரு அவை நமக்கு எப்படி இந்த வழிபாட்டில் நமக்கு பங்கெடுக்கலாம்னு சொல்லி கொடுக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சுற்றப்படி செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுனால தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நானும் உங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கிறேன், புத்தகங்கள் வாசித்து கொண்டு இருக்கிறேன், ஃபாதர்ஸ் கிட்ட கேட்குறேன். ஸோ ஐம் ஆல்சோ லேர்னிங், ஐம் ஆல்சோ இந்த லேர்னிங் ப்ராசஸ். அதனால் ஆழ்ந்து கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆசைப்பட்டு தான் கேட்பீங்க. ஆனால் சைமல்டேனியஸில் பைபிளும் இருந்தால் உங்களுக்கு அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் அப்படின்றதுனால தான். ஏன்னா பைபிளினுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய திருவழிபாட்டு முறையும் இருக்குது. எதை நம்புகிறோமோ அதை நம்ம ஜெபிக்கிறோம், எதை நம்ம ஜெபிக்கிறோமோ அதை தான் நம்ம நம்புகிறோம். அதனால் நம்மளுடைய ஜெபங்களில் நம்மளுடைய நம்பிக்கை உண்டு. நம்மளுடைய திருவழிபாட்டு முறையில் நம்ம ஜெபங்களை பயன்படுத்திக்கிறோம். அந்த ஜெபங்களில் நம்மளுடைய நம்பிக்கை உண்டு. நம்மளுடைய நம்பிக்கையை தான் நம்ம ஜெபமாக மாற்றிருக்கிறோம். அப்போ நம்மளோட நம்பிக்கை என்னன்னு தெரியணும், நம்மளுடைய ஜெபம் என்னன்னு தெரியணும். நம்ம சில நாட்களில் ஜெபங்கள் அதனுடைய வழிபாடுகளை சொல்கிறேன், சில நாட்களில் இதனுடைய அடிப்படையான நம்பிக்கை என்னன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். யோவான் நற்செய்தியில் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், இயேசு தூய்மைப்படுத்துகிறார், தூய்மைப்படுத்தி தூய ஆவியானவரை தருகிறார். தூய்மைப்படுத்தவும் தூய ஆவியானவரை தருகிறார், தூய்மைப்பட்ட பிறகும் தூய ஆவியானவரை தருகிறார். தூய ஆவியானவர் என்பது தூயவர்களுக்கு மட்டும் வழங்கப்படுவது அல்ல, தூய்மை ஆக வேண்டியவர்களுக்கும் வழங்கப்படுகிறது தூய ஆவியானவர். ஸோ 2 ப்ராசஸும் தூய ஆவியானவர் செய்கிறார். இஸ் சாங்டிஃபைங் ஆல்சோ, இஸ் தேர் வித் சாங்டிஃபைட் ஆல்சோ. தூயவர்களுக்கும் தூய ஆவியானவர் வேணும், பாவம் செய்யாமல் இருக்க. தூய்மைப்படுத்தவும் தூய ஆவியானவர் வேணும். அதான் 1வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், பாவத்தை எடுத்து தூய ஆவியார் தருகிறார். 2வது அதிகாரத்துலேயும் முதல் செக்ஷனில் தான் பார்த்தோம், கானாவூர் திருமணத்தில் இயேசு ஒரு தூய்மை சடங்கை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய 2வது செக்ஷன்லையும் கோயிலில் இயேசு ஒரு தூய்மை சடங்கை செய்கிறார்னு பார்த்தோம். 3வது அதிகாரத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூட்டி தான் இருக்கும். நம்ம நேற்று கிளாஸில் நம்ம முடிச்சது என்ன, நாம் இயேசு கிறிஸ்து உருவம் மாறி 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 வருகிறார், மாறி எடுத்து வருகிறார். இஸ் டேக்கிங் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், பல உருவங்களை எடுத்து இன்றைக்கி நற்கருணையினுடைய உருவத்தில் இருக்கிறார். நாளைக்கு நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீ வேறு உருவம் எடுனா எடுத்து வருவார் கண்டிப்பாக. ஏன்னா அவர் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறார், அன்பு வச்சிருக்கிறார். அந்த உடலோடு, கிறிஸ்து என்னும் உடலோடு நீ சேர வேண்டும் என்றும், அந்த உடலோடு இணைந்து நீ விண்ணக வாழ்வை, நிலை வாழ்வை அடைய வேண்டும் என்று. அப்போ இந்த உனக்கு ஒரு மறு வாழ்வை தருகிறார் ஆண்டவர். இப்படி ஒரு மனிதனாக மட்டும் வாழ்ந்தால் போதாது, நீ ஒரு மறு வாழ்வில் உனக்கு வரணும். அம்மா கிட்டேருந்து மட்டும் நீ பிறந்தா போதாது, தூய ஆவியானவர்கிட்ட நீ பிறக்கணும். அதான் 1வது அதிகாரத்தில் சொன்னார், தூய ஆவியானவரை தருகிறவர் யாரோ அவரால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுப்பவர் அல்ல, தூய ஆவியார் திருமுழுக்கு கொடுப்பவர் தான் மெசியா. அப்போ நான் மறுபடியும் பிறக்க வேண்டும். 2வது அதிகாரத்தில் அதே தான், நான் தூய ஆவியானவரை வைத்து தூய்மைப்படுத்துபவன். 2வது அதிகாரத்தில் 2வது செக்ஷனும் அதே தான், தூய ஆவியானவர் கோயிலை நான் உன்னை மாற்றுவேன், 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன். 3வது அதிகாரத்தில் அதனை கண்டினியூட்டி பாருங்கள், உன் உருவத்தை நான் மாற்றுகிறேன், உன்னை நான் மாற்றுகிறேன். என்னவா நான் மாற்ற போகிறேன் உன்னை? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். நீ வெறும் உன்னுடைய தாயின் வழியாக பிறந்தால் போதாது, அது மாம்சத்தினுடைய பிறப்பு. ஆனால் நீ மீண்டும் தூய ஆவியானவரால் நீ மீண்டும் பிறக்க வேண்டும். யூ ஹாவ் டு பி born again. பார்ந்தவர்களே, சில டைம் சில சபை, இறைவனை சபைகளில் born again அப்படின்னுலாம் குரூப் இருக்கிறாங்க. born again அப்படின்னா நீங்கள் திருமுழுக்கு முழுக்க ஞானஸ்தானம் பெற்றாதான் நீங்கள் born again அப்படின்லாம் சொல்கிறவங்க. அது கிடையாது, தண்ணீராலே கிடையாது, தண்ணிக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது.
நீங்கள் எப்படி அது தண்ணியை தெளிச்சிங்களா, தண்ணியை ஊற்றுனீங்களா, இல்லை தண்ணியில் மூழ்கினீங்களா, இடுப்போட மூழ்கினீங்களா, மொத்தமாக மூழ்கினீங்களான்னு கிடையாது. தண்ணீர் என்பது ஒரு அடையாளம். அந்த தண்ணீரை பயன்படுத்தும் பொழுது நீ பெறுவது தூய ஆவியானவர். அது உனக்கு நிரம்ப கிடைக்குது கத்தோலிக்க திருச்சபையினுடைய திருமுழுக்கில். அப்படியே கஷ்டப்படணும், அப்படியே நீங்கள் சந்தேகப்படணும் நீங்கள் வாங்கினது திருமுழுக்கா இல்லையான்னு. நீங்கள் வாங்கினது தளிக்கப்பட்டு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கலாம். தண்ணியை ஊற்றி தலையில் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே அப்படின்னு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கலாம். இடுப்பளவு மூழ்கி எடுத்தவங்களும் இருக்கலாம், எனக்கு தெரியல ஏதாவது இடங்கள் அப்படி செய்கிறாங்களா அப்படின்னு. மொத்தமாக மூழ்கி எடுத்தவங்களும் இருக்கலாம். கத்தோலிக்க திருச்சபையில் அப்படி செய்கிற இடங்கள் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது நாலுமே கத்தோலிக்க திருச்சபையில் அங்கீகரிக்கப்பட்ட திருமுழுக்கினுடைய வழிகள் தான். தண்ணீர் என்பது அடையாளம். நாம் பெறுவது தூய ஆவியானவர். நாம் பிறப்பது தூய ஆவியானவரால். தூய ஆவியானவரால் மீண்டும் பிறக்க. அதான் நிக்கதேமு 3வது செக்ஷன், 3வது யோவான் செய்தி 3வது அதிகாரத்தில் இயேசு நிக்கதேமம் பேசும்பொழுது, பரிசேயர் ஒருவர் இருந்தார், அவர் பெயர் நிக்கதேம், அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஓர் இரவில், இருட்டு, வாழ்க்கையினுடைய இருட்டில் இயேசுக்கிட்ட வரார். வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தால் அன்றி நீர் செய்யும் அரும் அடையாளங்கள் யாருமே செய்ய முடியாது. பாருங்களேன், அவர் பயன்படுத்துகிற வார்த்தை அடையாளங்கள். அப்போ ஏதோ ஒரு அடையாளம் நான் உங்ககிட்ட பார்க்குறேன் அப்படின்னாரு. இதுக்கு முன்னால் யோவான் நற்செய்தியாளர் சொல்கிற அடையாளம் என்ன? 2 அடையாளம் இங்கே காமிக்கிறாரே. கானாவூர் திருமணத்தில் ஒரு அடையாளம் தான். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும் பொழுது 2வது அதிகாரம் 11வது திருவசனத்தில் வசனம் முடிவது அப்படிதானே, இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். அப்போ கானாவூரின் திருமணம், அந்த திருமணத்தில் தண்ணீர் ரசமாக மாறுவது அற்புதம் அல்ல, அது அடையாளம். நிக்கோதேமு இதை கவனிச்சிருக்கிறாரு. அப்போ இவர் இஸ் எய்மிங் சம்திங் எல்ஸ். அறிவு இருக்கிறவருக்கு புரியுது, அறிவு தெளிவு இருக்கிறவருக்கு புரியுது. அந்த தெளிவுக்காக இயேசுக்கிட்ட வந்திருக்கிறாரு. ஏதோ ஒரு அடையாளம் நீ காமிச்சியே, அப்போ இந்த அடையாளம் நீ செய்கிற அப்படின்னா சம்திங் இட் இஸ் ஃப்ரம் காட் ஒன்லி யூ ஆர் டூயிங். 2வது அடையாளம் நீ காமிச்சியே, என்ன காமிச்சேன்? அந்த கோயிலை நீ தூய்மையாக்கிட்ட சொன்ன 3 நாளில் கட்டுறேன். கண்டிப்பாக 3 நாளில் ஒருத்தராலையும் ஒரு கட்டிடம் கட்ட முடியாது. காமன் சென்ஸ் அது. மற்றவங்க எல்லாம் அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அறிவு இருக்கிற இவர் அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறார். அவர் வேற என்னமோ சொல்ல வர்றாரு. 3 நாள் ஒரு மனுஷனாலும் கட்டடம் கட்ட முடியாத பொழுது இவர் இப்படி சொல்கிறாருன்னா இஸ் எய்மிங் அட் சம்திங் எல்ஸ். அதனால தான் கடவுள் தம்மோடு இல்லாத ஒருவனும் நீர் செய்யும் அரும் அடையாளங்களை செய்ய முடியாது. நீ என்ன எங்ககிட்ட சொல்ல வர? இந்த அடையாளங்கள் எங்கே சுட்டி காமிக்குது? வேர் இட் இஸ் லீடிங், வேர் தி சைன்ஸ் ஆர் லீடிங், டு விச் ஃபேக்ட் த சைன்ஸ் ஆர் லீடிங் அப்படின்னு சொல்லும்பொழுது இயேசு சொல்லுவார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்லிட்டு இயேசு அதற்கு இவருக்கு ஒரு காரணமும் சொல்றார். எப்படி இது பிறக்கலாம்? 13வது வசனம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. இயேசு பயன்படுத்துகிற வார்த்தை நிக்கதேமு கிட்ட பாருங்க, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகன். இதே வார்த்தை தான் யோவான் நற்செய்தியாளர் மென்ஷன் பண்ணுவார். எங்கே தெரியுமா? 6வது அதிகாரத்தில் இயேசு நற்கருணையை குறித்து போதிக்கும் பொழுது இங்கே சொல்கிற 3வது அதிகாரம் 13வது திருவசனமும் 6வது அதிகாரம் 51வது திருவசனம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. நிக்கதேமு கிட்ட என்ன சொல்கிறாரு? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த மானிட மகன் நானே. ஸோ மானிட மகன் இஸ் ஈக்குவல் டு வாழ்வு தரும் உணவு. பாருங்க, நேற்று நம்ம பார்த்தோம், பலியா உணவா? பலியும் தான் உணவும் தான். இந்த உணவின் வழியாக இயேசு தன்னையே தருகிறார். தன்னையே தரும் பொழுது நம்மில் ஏற்படும் மாற்றம் என்ன? நாம் மறுபடியும் பிறக்கிறோம். இதை நிறைவேற்றுவது யாரு? இதை ஆக்சுவலைஸ் பண்ணுறது யாரு? தூய ஆவியானவர். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் திருப்பலியில் பார்க்கும் பொழுது குருவானவர் அப்பத்தையும் ரசத்தையும் அந்த காணிக்கை பொருட்களை வைத்த பிறகு, ஆண்டவரே தூய ஆவியை பொழிந்து உமது ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். அப்போ தூய ஆவியானவரை அழைத்து அந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி இயேசுனுடைய சரீரமாக இரத்தமாக இன்று நமக்கு மாற்றி தருவது தூய ஆவியானவர். அதை நிறைவேற்றுபவர் இயேசு கிறிஸ்து, மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் சரீரமாக இரத்தமாக மாற்றி தருவது தூய ஆவியானவர். ஆக்சுவலைஸ் பண்ணி தரார். அன்று நடந்த 2000 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த அதே சம்பவத்தை இன்னைக்கு ஆக்சுவலைஸ் பண்ணுறார், சாங்டிஃபை பண்ணுறாரு. அந்த அப்பத்தையும் அந்த காணிக்கை பொருட்களை ரசத்தை சாங்டிஃபை பண்ணி தூய்மைப்படுத்தி நமக்கு அது இயேசுவின் சரீரமாக இரத்தமாக தருகிறார். அப்போ தூய ஆவியானவர் செய்கிற செயல். இப்போது நீங்கள் கவனிங்க, ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு ஒரு 2-3 கிளாஸ்க்கு முன்னால் சொன்னேன். இந்த ஒன்று சேர்ப்பது, யூனிட்டி அப்படின்றது, நாம் ஒன்று சேர்த்து இருப்பது யூனிட்டி. நமக்கு அந்த ஒற்றுமையை தருவது யாரு? தூய ஆவியானவர். அந்த ஒன்று சேர்ந்து உண்டால் அந்த ஒற்றுமை வராது. நான் நேற்றைய கிளாஸில் தான் சொன்னேன் இல்லையா? ஒன்று சேர்ந்து உண்டால் அந்த நம்ம ஒற்றுமை வராது. அப்படின்னா ஒன்றா சேர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்றவங்கெல்லாம் ஒற்றுமையோடு வாழணுமே,
ஒன்றா சேர்ந்து ஒரு கல்யாணத்தில் விருந்து சாப்பிட்றவங்க ஒற்றுமையோட வாழணுமே. அந்த பந்தியிலே எவ்வளோ சண்டை போடுறாங்க, சண்டை போடுறவங்க இருப்பாங்க. அந்த மனசில் அன்பில்லாதவங்க கூட அந்த பந்தியில் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் ஃபேஸ் பண்ணாமல் உட்காந்து சாப்பிட்றவங்க இருக்காங்களே. ஒன்றா சேர்ந்து உட்காருவா, அதனால் சாப்பிடுவதால் யூனிட்டி வராது. ஜஸ்ட் சிட்டிங் டுகெதர் அண்ட் ஈட்டிங் டுகெதர், யூனிட்டி வில் நாட் கம். அப்போ இதை உணவை மட்டும் பார்த்து இது ஒரு மீல் ஆஸ்பெக்ட் மட்டும் பார்க்குறது தவறு. தூய ஆவியானவர் செய்கிறது என்னன்னு திருப்பலியில் அழகான ஒரு ஜெபம் இருக்கு. மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்கும்படி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். என்ன கவனிங்க, மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை. எங்கள்னா யாரு? நம்ம எல்லாருமே. அதாவது நிறைவேற்றும் குருவானவரும் அதில் பங்கெடுத்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் பொதுமக்களும் பலிப்பீட சிறுவர்களும் எல்லாருமே ஆராதிப்பவர்கள், நான் சொன்னாலே அந்த ஆராதிப்பவர்கள் எல்லாருமே ஒரு உடலாக மாறுவது, ஒரு சரீரமாக மாற்றுவது யாரு? தூய ஆவியானவர். எதன் வழியாக? நற்கருணையின் வழியாக. அப்ப கிறிஸ்துவின் உடலை உண்ணும் நானும், கிறிஸ்துவின் உடலை உண்ணும் நீயும், கிறிஸ்துவின் உடலை உண்ணும் நீங்களும் என்னவா மாறுகிறோம்? ஒரு சரீரத்தினுடைய அங்கமாக மாறுகிறோம். இயேசு என்னும் சரீரத்தை பெறும் பொழுது அந்த சரீரம் என்னுள் வந்து அந்த சரீரத்தில் நான் அங்கமாக மாறுகிறேன். When I receive Jesus, Jesus is coming into me. என்னில் ஒன்றாக மாறுகிறார். மாறும் பொழுது நான் இயேசுவின் சரீரமாக மாறுகிறேன். A part of the body of Christ. In that way, you are also becoming part of the body of Christ. இயேசுவினுடைய சரீரமாக மாறுகிறாய். நீங்கள் இயேசுவினுடைய சரீரமாக மாறுகிறீர்கள். நம்மை இன்று ஒரு சரீரமாக ஒருமைப்படுத்துவது யாரு? தூய ஆவியானவர். நற்கருணையின் வழியாக நம்மை ஒன்றுபடுத்துகிறார். அப்போ இந்த யூனிட்டி அப்படின்றது இட்ஸ் கம்யூனியன். ஒன்றா சேர்ந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த யூனிட்டி கிடையாது. ஒன்றா சேர்ந்து ஒரு பந்தியில் சாப்பிட்ற ஒரு யூனிட்டி கிடையாது. மாறாக ஒரு சரீரத்தினுடைய, அப்போ நான் வாய் வழியாக நான் சாப்பிட்டேனாலும் அது கையில் போய் சேருது. வாய் வழியாக நான் போய் சாப்பிட்டனாலும் என்னுடைய உடம்பில் எல்லா இடத்துலையும் போய் சேர்ற மாதிரி நான் உண்ணும் இந்த நற்கருணை என்னை உடலோடு ஒன்று சேர்க்கிறது. நான் ஒரு இந்த இயேசு என்னும் சிரசு தலை, உடல் என்னும் திரு அவையினுடைய ஒரு பாகமாக நான் மாறுகிறேன். அதற்கு எனக்கு உதவி செய்வதுதான் திருவழிபாட்டு முறை, லிட்டர்ஜி. அதில் ஒரு லிட்டர்ஜி தான் இந்த திருப்பலி. அப்போ மேலும் கிறிஸ்துவின் சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒரு சரீரமாக ஒன்று சேர்க்கும்படி. ஒரு யூனிட்டி அப்படின்றது எல்லாரும் ஒன்றா குரூப்பாக வாழ்ந்தோம், நல்லா வாழ்ந்தோம், சமாதானமாக வாழ்ந்தோன்றது இல்லை. ஒரு சரீரமாக ஒன்று சேர்க்கும்படி தந்தையே உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஸோ இட் இஸ் தூய ஆவியானவர் தான் நம்மளை ஒரு சரீரமாக மாற்றுறார். வழி என்ன? தீவ நற்கருணை. நீ மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறாய், மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறாய் நற்கருணையின் வழியாக. இதை மாற்றுவது தூய ஆவியானவர். ஸோ பாவத்தை எடுத்து தூய ஆவியானவரை தருகிறார், தூய்மைப்படுத்துகிறார், கோயிலாக மாற்றுகிறார். அந்த கோயில் அப்படின்றது கிறிஸ்துவின் சரீரம். கோயிலாக மாற்ற உதவி செய்வது நற்கருணை. அந்த நற்கருணை நமக்கு தருவது தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் நம்மை ஒன்று சேர்க்கும்படி திருப்பலியில் மன்றாடுவோம். ஒரு சரீரமாக மாறுவோம். நம்மில் வெறுப்பு இருக்கக்கூடாது, நம்மில் வேற்றுமை இருக்கக்கூடாது, பணத்தின் வேற்றுமை இருக்கக்கூடாது, ஜாதியின் வேற்றுமை இருக்கக்கூடாது, இன்பத் துன்பங்களின் வேற்றுமை இருக்கக்கூடாது, நிறங்களின் வேற்றுமை இருக்கக்கூடாது, மொழிகளின் வேற்றுமை இருக்கக்கூடாது, நாடுகளின் வேற்றுமை இருக்கக்கூடாது. வேற்றுமை இல்லாத ஒரு சரீரமாக மாற வேண்டுமானால் அந்த ஒருமையை தருவது, ஒரு சரீரத்தின் அந்த ஒருமையை தருவது தூய ஆவியானவர் தான். அதனுடைய காரணம் நற்கருணை. கிறிஸ்துவின் சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்கும்படி இறைவா தந்தையை உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். God bless you. கருணை நாதரே ஆராதி